அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டில் விநாயகர் சதுர்த்தி தேதி எப்போது? நாம் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு பிடித்தமான எந்த பொருளை வைத்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் வீட்டில் விநாயகர் சிலையை வைக்கும்போது கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. விநாயகர் பொதுவாகவே மகிழ்ச்சி, செழிப்பு, வாழ்க்கையில் முன்னேற்றம் எல்லாத்தையுமே தரக்கூடியவர் தான் இந்த விநாயகர் பெருமான். நம் பக்தர்களின் அனைத்து தடைகளையும் நீக்கி நம்மை காத்து நிற்பவர் இந்த விநாயகர். விநாயகர் பெருமானின் சிலையை வீட்டில் வைத்திருப்பது மிகவும் புண்ணியமான செயல். ஆனால் எந்த மாதிரி சிலையை நம் வீட்டில் வைத்து வழிபட்டால் நமக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு நாம் பூஜை செய்யும்போது இந்த சிலைகளை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும் அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ விநாயகர் பெருமானின் சிலைனாலே ஒரு மங்களகரமானதான். விநாயகர் சதுர்த்தி இந்துக்கள் பண்டிகை. இந்துக்கள் கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான பண்டிகை. பக்தர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று சில பேர் விரதம் இருப்பாங்க. சாப்பிடாம விரதம் இருந்து விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால வாழ்க்கையில் முயற்சி, எந்த செயல் செய்தாலும் வெற்றி கிடைக்கும். தடைகள் அனைத்துமே நீங்கும். அவருடைய ஆசி முழுமையாக நமக்கே கிடைக்கும். கணபதி என்று அழைக்கப்படும் விநாயகர், அவரை வழிபாடு செய்யும் பொழுது அவருக்குடைய நம்மளுடைய ஞானம், சக்தி, ஒரு மங்களகரமான தன்மை எல்லாமே நமக்கு கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி என்று நாம் விநாயகர் பெருமானை மனப்பூர்வமாக அவரை நினைத்து நாம் பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் செழிப்பு, மகிழ்ச்சி, அறிவு, ஞானம்னு இப்படி பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நாம் பலவிதமான சிலைகளை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வோம். இந்த மாதிரி சிலைகளை வைங்க, ரொம்ப நன்மையே உங்களுக்கு உண்டாகும். முதலாவதாக வீட்டின் பிரதான நுழைவாயில்னு சொல்லப்படும் தலைவாசல்ல விநாயகர் பெருமானின் சிலை வைப்பது நல்லது. வாஸ்து சாஸ்திரம் படி வெள்ளருக்கு விநாயகர் சிலையை நீங்கள் வீட்டில் வாங்கி வையுங்க. அவரை தினமும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நன்மை உண்டாக்கும். வெள்ளருக்கு விநாயகர் சிலையை வீட்டில் வைப்பதால் செல்வத்திற்கு பஞ்சம் என்பது இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப நன்மை உண்டாக்கும். வெள்ளருக்கு விநாயகருக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை அவரை மஞ்சளால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அவருக்கு அந்த அபிஷேகம் செய்வது ஒரு உயிர் பெற்று வீட்டில் ஒரு முழு விநாயகரை அமர்ந்திருப்பது மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு உண்டாகும். ரெண்டாவதாக சாஸ்திரம் படி ஸ்படிகம் சிறந்த ஒரு உலோகம். நம் வீட்டில் ஸ்படிகத்தினால் ஆன விநாயகர் சிலையை வைக்கிறதுனால மிகவும் நன்மை உண்டாக்கும். விநாயகர் பெருமானுடன் ஸ்படிக லக்ஷ்மியை வழிபட்டாலும் நமக்கு செல்வமும் நல்ல அதிர்ஷ்டமுமே நமக்கு உண்டாகும். இது தவிர வீட்டில் விநாயகர் சிலையை வைக்கும் போது நாம் எந்த மாதிரி வைக்கணும்னா, விநாயகர் சிலையை உட்கார்ந்திருந்த நிலையில தான் நம் சிலையை வைக்க வேண்டும். நின்ற கோலத்தில் விநாயகர் சிலையெல்லாம் கடைகளில் விற்பாங்க. அந்த மாதிரி சிலைகளை வீட்டில் வைக்க வேண்டாம். நின்ற கோலத்தில் இருக்கிற சிலையை நம் தொழில் செய்கிற இடத்துல, கடைகள், ஷாப் இந்த மாதிரி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி இடங்கள்லாம் நின்ற கோலத்தில் இருக்கிற விநாயகரை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் பொறுத்தளவுக்கு உட்கார்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி விநாயகரை தான் நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகர் சிலை பல வண்ணங்கள்லாம் கிடைக்குது. இப்போ வீட்டில் வெண்கலம் அந்த மாதிரி இருக்கிற சிலையை நீங்கள் வைக்கிறது ரொம்ப நன்மை உண்டாக்கும். சில சிலைகள் வெள்ளை நிறத்தில் கூட விநாயகர் சிலை இருக்கும். அது நமக்கு ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வச்சாலுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற நிலை தான் உண்டாக்கும். இப்படி முக்கியமான இந்த மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சிலைகள் வைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ நிலை, அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். இப்போ 2024ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு அப்படின்னா, செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை தான் விநாயகர் சதுர்த்தி. சதுர்த்தி திதி அன்னைக்கு தான் செப்டம்பர் 7ஆம் தேதி வருது. அதனால் அன்றைய தினம் விநாயகருக்கு வீட்டில் நல்லபடியாக சிலை இருந்தால் அபிஷேகம் செய்யுங்க. ஃபோட்டோ நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அவருக்கு பிடித்தமான வெள்ளருக்கு
மாலையை நீங்கள் தொடுத்து போடுங்க. அன்றைய தினம் மிக மிக முக்கியமாக அருகம்புல்லை நீங்கள் மாலையை வாங்கி நீங்கள் விநாயகருக்கு வையுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் விநாயகருக்கு பிடித்தமான அவல் பொரிகடலை நெய்வேத்தியமாக வைத்து அனைவருக்கும் அங்கே வர்ற எல்லாருக்குமே நீங்கள் கொடுங்க. அது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். விநாயகர் சதுர்த்தி என்று நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வீட்டில் உள்ளவங்க பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி விநாயகரை வழிபாடு செய்யுங்க. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை விநாயகர் பெருமான் கொடுப்பார். குழந்தைகள் படிக்கும் குழந்தைகளை விநாயகர் சதுர்த்தி என்று நல்லபடியாக சாமி கும்பிட வைக்கும் பொழுது கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள். நன்றி.